இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாள்லயும் கடந்த நாட்கள்ல நம்ம தொடர்ந்து உடன்படிக்கையை பற்றி நம்ம படிச்சுட்டே வர்றோம். தேவன் இந்த நாள்லயும் ஒரு 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 உடன்படிக்கையை பொறுத்து நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த உடன்படிக்கை நம்ம தெரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தான் தேவன் நம்ம கூட பண்ணி இருக்கிறார். ஒருவேளை அந்த உடன்படிக்கைய குறித்த அறிவு இல்லாததுனாலதான் நம்ம எவ்வளவோ பயங்களுக்குள்ள குறைவுகளுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு இத்தனை வாரம் இதெல்லாம் யாரெல்லாம் நீங்க சீரியஸா இதை எடுத்து நீங்க கவனிச்சிட்டு இருக்கிறீங்களோ, நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் தொடங்கி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்லயும் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை குறித்துதான் நம்ம படிக்க போறோம். ஏன்னா நானும் இந்த சப்ஜெக்ட முடிக்கலாம் அப்படின்னா அதை முடிக்கவே முடியல. ஆழமா அது டீப்பரா ஆண்டவர் நடத்திட்டே தான் இருக்கிறார். ஏன்னா அந்த உடன்படிக்கை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறதுனால அதை நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு. நான் படிக்கிறத தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமா இத நம்ம லைஃப்ல அவர் ஏன் கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், அந்த உடன்படிக்கையில் அவர் மீற மாட்டார்னு சொல்லி நம்ம சிந்தனைகள்ல அந்த உடன்படிக்கையை குறித்ததான அந்த அந்த சத்தியத்தை நம்ம ஆழமா நம்ம உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அந்த அற்புதங்கள் தொடங்குறத நீங்க பார்ப்பீங்க. இப்போ அந்த அந்த உடன்படிக்கை இன்னைக்கு நம்ம படிக்க போகிற உடன்படிக்கைய நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். அது இன்னும் அந்த உடன்படிக்கை குறித்ததான வெளிச்சத்தை நமக்கு இன்னும் கொண்டு வரும். நம்ம ஏற்கனவே இந்த வசனங்கள் நம்ம பார்த்த வசனங்கள் தான். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட ஒரு வித்தியாசமான விதத்துல ஆண்டவர் பேச போறார் நான் நம்புறேன். எண்ணாகமம் 23:19 இதுல நம்ம பார்க்கிறோம், நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். அதாவது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ ஒரு வாக்கு தத்துவம் அவர் கொடுத்துட்டாலே அவர் என்ன செய்ய மாட்டாராம், அவரால அதை மாற்ற முடியாதாம், பொய் சொல்ல முடியாதாம். ஒருவேளை தன் பிள்ளைகளுடைய நலனுக்காக வேணா அவர் சொன்னதை மாற்றி இருப்பாரே தவிர, இப்போ அங்க நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. அங்க ஜனங்கள் மனம் திரும்புறாங்க. அந்த பட்டணத்தை அவர் அழிக்கல. அப்போ இப்படி தன் ஜனங்களுக்காக அவர் மனம் மாறி இருப்பாரே, இரக்கத்தினால கம்பேஷனால மனம் மாறி இருப்பாரே தவிர அவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. அப்போ இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு பேசுவான். ஆனா தேவனுடைய நேச்சர்ல அது கிடையவே கிடையாது. அவர் சொன்னதுதான் அதை நிறைவேற்றி நிச்சயமா முடிப்பார். இத உங்க வாழ்க்கையிலயும் நீங்க நிறைய சூழ்நிலைகள்ல நீங்க பார்த்துட்டே தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா என் வாழ்க்கையிலயும் பார்த்திருக்கிறேன், நீ சார்ந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலயும் பார்த்திருக்கிறேன். அவர் ஒண்ணு நினைச்சிட்டாரு, அவர் நம்மை குறித்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா நம்ம வேலை அதை விசுவாசிக்கிறது மாத்திரம்தான். அவர் மனம் மாற மாட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். அப்போ ஒரு வாக்கு தத்தத்துக்கே அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அப்படின்னா, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஆழமா அறிய போறோம். அப்போ அந்த வசனத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அங்க இந்த சம்பவம் சொல்லப்படுற இடம் என்னன்னா, அங்க பாலாக்குங்கிற அந்த ராஜா பிலேயாம கூப்பிட்டு இஸ்ரவேலை சபிக்க சொல்றான். ஆனா அங்க பிலேயாமால சபிக்க முடியல. ஏன்னா அங்க நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், அங்க பிலேயாம் சொல்றாரு, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் ஆசீர்வதிச்சுட்டாரு அப்படின்னா நான் அதை திருப்ப முடியாது. என்னால அந்த ஆசீர்வாதத்தை, நான் சாபத்தை அந்த ஜனங்கள் மேல பேச முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம எத்தனை சூழ்நிலைகள்ல நம்ம பயப்படுறோம். அவங்க அப்படி சபிச்சுட்டாங்களே, அவங்க அப்படி பேசுறாங்களே, அது நமக்கு நடந்துருமோ, இது நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோன்னு மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நம்ம எவ்வளவு நெகட்டிவா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு தேவன் சொல்றாரு, அங்க பிள்ளையாம் சொல்றாரு, அவர் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஏன் இந்த வசனத்தை அவர் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆதி ஆகமத்துல தேவன் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை.
ஓ சந்ததியார் இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருப்பாங்க. 400 வருஷம் கழிச்சு அவங்க வருவாங்க. அவங்க வெள்ளியோடு பொண்ணோடு புறப்பட்டு வருவாங்க. அவங்களுக்கு நான் ஏத்தியர், எமோரியர், கானானியர் இருக்க தேசத்தை நான் கொடுப்பேன். இதெல்லாம் அந்த கானானை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற காரியங்கள். அப்போ இதெல்லாத்தையும் அவர் அப்பவே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார். மேலும் அவர் வாக்கு பண்றாரு, உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்ப இது எல்லாம் யாருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம்? அங்க ஆபிரகாமுக்கு பிள்ளையே பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஈசாக்கே பிறக்கல. நான் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷ காலங்களுக்கு 400 வருஷம் இவங்களே அடிமைத்தனத்துல இருந்து இங்க வெளியில வராங்க. 400 வருஷம், 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து. அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியோ ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை. அப்போ அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தத்துக்கு தேவன் எவ்வளவு உண்மையா இருக்காங்க. பிழையாமால இந்த ஜனங்களை சபிக்கவே முடியல. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு காரியங்கள்ல நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, அவங்க எனக்கு விரோதமா இந்த வார்த்தையை பேசினாங்களே, இந்த வார்த்தையை செஞ்சாங்களே, இந்த வார்த்தையை சொன்னாங்களே, அப்ப அது என் வாழ்க்கையில நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் நடக்காது. இன்னைக்கு ஆபிரகாமினுடைய வித்து அப்படின்னு நீங்களும் நானும் அறிஞ்சிருந்தோம்னா அந்த வார்த்தை பலிக்காது. மாறா அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா தேவன் சொல்றாரு, ஏன்னா இந்த பிரின்சிபல் என்ன, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப இன்னைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? அவருடைய உடன்படிக்கையின் அன்பை விசுவாசிக்கிறோமா, இல்ல மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப அடுத்த வசனம் 21வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 21, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டுல அங்க பழைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸ் இருக்குன்னா, இன்னைக்கு புது உடன்படிக்கையின் கீழே அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு அதை காட்டிலும் பெட்டர் ப்ராமிசஸ் இருக்கு. இன்றைக்கு அவரோடு கூட நம்ம ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம். அப்போ இந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இருக்குன்னா, இன்றைக்கு ஆபிரகாமின் வித்து, இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எல்லாரும் நம்ம கூட அந்த ஐக்கியத்துல அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு விரோதமாய் யாராவது பேச முடியுமா? யாராவது பில்லி சூனியமோ செய்தினையோ ஏவலோ வைக்க முடியுமா? ஏன் நம்ம நம்மளை அது எப்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை விட அந்த பிசாச நம்ம பெருசா பார்க்கும்போது, மந்திரவாதிய பெருசா பார்க்கும்போது மாத்திரம்தான் அது நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் அங்க அடுத்த வசனங்கள்ல பார்க்கும்போது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு இந்த வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாக்கு தத்தம் நமக்கு சுதந்திரமானது. இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தான் அவர் தந்திருக்கிறார். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அந்த பலன் உங்க சரீரத்துக்கு வரும். இத விசுவாசிக்காம, ஐயோ உலகத்துல இவங்களுக்கு இப்படி வந்துச்சு, இந்த சிம்டம் வந்தா இந்த வியாதி, இந்த கிளைமேட் வந்தா இந்த வியாதி, இது நடந்தா அப்படி, அது நடந்தா இப்படி, அப்ப ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? அங்க தேவனை நம்பல, மனுஷர்களை என்ன செய்யறோம்? நம்புறோம். உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பைத்தியமா இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எதுல நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? எதை நம்புறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், இதுலதான் நம்ம அற்புதம் அடங்கி இருக்கிறது. புது உடன்படிக்கையின் சத்தியமே மைண்ட் ரினிவல் தான். நான் அதை அடிக்கடி சொல்வேன், மைண்ட் ரினிவல். இப்ப நீங்க இதை விசுவாசிங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் ஆபிரகாமின் சந்ததிக்கு இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு எனக்கும் அதே ஆசிர்வாதம் உண்டு. நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த நிமிஷத்திலேயே நான் அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை நான் சுதந்திரித்துக் கொள்றேன் அப்படின்னு நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும்.
ஒரு நாள் கூட அவர் வார்த்தைக்கு விரோதமா நம்ம திங்க் பண்ணவும் கூடாது, பேசவும் கூடாது. அடுத்ததா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது அழகான ஒரு வார்த்தை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ இன்னைக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் விரோதமா எந்த மந்திரவாதம் பலிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பயமே, ஐயோ எனக்கு எதிரா விழிசூன்யம் பண்ணிட்டாங்களே, ஏவல் ஆவிய அனுப்புறாங்களே, இதுதான் நமக்கு இருந்த பயம். ஏன்னா நாங்களும் அப்படி பயத்துலதான் இருந்தோம். கர்த்தர் அழகா சத்தியத்தை சொல்லி கொடுத்து எங்களை விடுவித்தார். இல்ல, உனக்கு விரோதமா ஒன்றும் கிடையாது, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற, வெளிச்சத்துக்குள்ள வந்துட்ட, உனக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துக்குள்ள நான் உன்னைய கொண்டு வந்துட்டேன்னு எப்ப ஆண்டவர் என் கண்களை திறந்தாரோ அந்த நாள்ல விடுதலையை நாங்க பார்த்தோம். அப்ப இன்றைக்கு இது யாருக்கு பேசுறாருன்னு தெரியல, ஆனா ஆவியானவர் பிரத்யட்சமா பேசுறாரு. இத நம்புற வரைக்கும் அது உங்க வாழ்க்கையில பலிக்கும். என்னைக்கு அவர் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில மந்திரவாதமும் கிடையாது, குறி சொல்லுதலும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா அது அது உங்க குடும்பத்துல இம்மீடியட்டா பலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சத்ரு அதுக்கு மேல நம்ம குடும்பத்துல என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பாரமா இருக்கும். இந்த மாதிரி நம்பி அதனால அதையே பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ அவங்க எங்களுக்கு விரோதமா இதை செஞ்சுட்டாங்க, இவங்க எங்களுக்கு விரோதமா இதை பண்ணிட்டாங்க. அப்ப நான் நினைச்சு பார்ப்பேன், நாங்களும் அப்படித்தானே ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்தோம். அது நம்பின வரைக்கும், அதாவது உண்மை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லல, செய்யலாம். ஆனா அது உங்க பக்கத்துல கூட வர முடியாது. அது உருவாக்கப்படும் போதே அந்த ஆயுதம் வாய்க்காம போயிடும். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவர் எப்படி உங்களை விடுவாரு? இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா இங்க பிழையாம் அங்க சபிக்க பாலாக் ராஜா கூப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனா அங்க தேவன் சபிக்க விட்டாரா? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் அவருடைய அன்பை குறிச்சு நம்ம சந்தேகப்படுறோம்? இன்னைக்கு தேவன் அதை நம்மளுடைய கண்களை தேவன் திறக்க விரும்புறார். அப்போ அதாவது அன்னோயினா அங்க அவ்வளோ தூரம் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக அங்க இறங்கி கிரியை செய்கிறார், பிள்ளையா மூலமா அங்க கிரியை செய்கிறார் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்மளை ஈஸியா யார் கையிலயாவது விட்டுருவாரா? நீங்க அந்த அன்பை நீங்க யோசிக்கும் போது, அந்த உடன்படிக்கை எதுக்காக அவர் பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த உடன்படிக்கை நான் பண்ணிட்டேன், அப்பவாது என் பிள்ளைங்க என்னைய நம்புவாங்கங்கிறதுக்காக தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் நம்ம கூட என்ன செய்திருக்கிறார், உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்ம அற்புதம் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு அடுத்ததான் நம்ம பாக்குறது என்னன்னா, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. அப்போ பாலாக் சொல்றாரு பிள்ளையாம பார்த்து, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம். எப்பா போதும், நான் சபிக்க கூட்டிட்டு வந்தா நீர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறீரு. இதுதான் நம்முடைய தேவன். யார் நமக்கு விரோதமாய் சபித்தாலும் அது என்ன செய்யாது, சபிக்க தேவன் விட மாட்டார். இன்னைக்கு அந்த எண்ணத்துல அந்த எண்ணங்களினால உங்க மைண்ட நீங்க நிரப்பணும். ஒரு மனித வார்த்தை கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது, தேவன் விட மாட்டார். ஆபிரகாமுடைய சந்ததியான இஸ்ரவேல் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு ஆபிரகாமின் வித்து, இன்றைக்கு ஆவிக்குரிய விசுவாசத்தினால நம்ம ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால தேவனுக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம்னா அவர் பிள்ளைய யாராவது ஏதாவது செய்யறதுக்கு அவர் விட்டுருவாரா? அப்ப நம்ம தேவனை குறித்து எவ்வளவு தூரம் ஒரு தாழ்வா நினைச்சு வச்சிருக்கிறோம். ஏதோ நம்ம பலத்துல நம்ம போராடி எல்லாத்தையும் மேற்கொள்ளணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நிறைய போராடிட்டு இருக்கிறோம். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். நான் பல உபவாசம், பயங்கரமான ஜபங்கள், நைட்டெல்லாம் ஜபம் அப்படிலாம் இருந்தேன். ஆனாலும் பூரண விடுதலை. எப்போ இந்த சத்தியத்தை அறிஞ்சனோ இதுதான் உண்மையா, அப்பா எங்களை பாதுகாக்கிறாரு, அவர் இரவும் பகலும் அக்கினி மதிலா இருக்கிறாரு, அவருடைய வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோங்கிற எண்ணம் எனக்கு எப்ப வந்ததோ
அது எங்க குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளயும் அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அந்த விடுதலையை நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்கும் வாக்குத்தத்தம் தான். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை தேவன் நினைவுபடுத்துவார். அப்போ இன்னைக்கு அப்படி அவர் பிள்ளைகளா மாற்றப்பட்டிருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம விட்டுருவோமா நம்ம பிள்ளைகளை? ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத நீயே உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கறியே, நீ என் பிள்ளைய ரத்தத்தை கொடுத்து உன்னைய நான் வாங்கி இருக்கிறேன்னு, உன்னைய நான் அப்படி சத்துரு கையில விட்டுருவேனா? உனக்கு எதிராய் சிந்திக்கிறவன் கையில விட்டுருவேனா? உனக்கு எதிராய் சபிக்கிறவனுடைய கையில நான் விட்டுருவேனா? அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்த பலர் கூட தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற எண்ணங்கள் வாய்க்காது. அது வாய்க்காதுன்னா வாய்க்காது. ஏன்னா நீங்க ஆபிரகாமின் வித்து, தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அடுத்ததா திருப்பி என்ன செய்யறான்? அவன் கொண்டு போறான். ஆனா என்னாகும்? 24:1, அதாவது நம்பர்ஸ் சாப்டர் 24:1, அதுல பிலேயாம் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு பிலேயாம் கண்டு கொண்டான். அங்க தொடர்ந்து அவன் அததான் செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா இப்ப ஃபைனலா அங்க பிலேயாம் என்ன செய்யறாராம்? கண்டு கொள்றாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க மாத்திரம்தான் கர்த்தரால முடியும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆபிரகாமின் விசுவாசத்தின் மூலம் இந்த உடன்படிக்கைக்கும் சுதந்திரவாளியாய் நம்ம இருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்மள யாராவது ஈஸியா அப்படி சபிச்சிட முடியுமா? ஒரு நாள் சபிக்க முடியாது. ஒரு நாள் உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் செய்யவே முடியாது. அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வரணும். அதுதான் பிலிப்பியர் 4, அதை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:8 எடுத்தவங்க வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்தது வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சரி, இப்ப இதுல நல்ல தெளிவா இந்த வார்த்தை சொல்ற உண்மை என்னன்னா, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது. நீங்க மந்திரவாதமோ ஏவலையும் மந்திரவாதியையும் இல்ல உங்களுக்கு எதிராக மனுஷர் பேசுற சாபமான வார்த்தைகளையும் சிந்திச்சீங்கன்னா அதுதான் என்ன செய்யும்? நடக்கும். அப்போ நம்ம மைண்ட முதல்ல என்ன செய்யணும்? ரினியூவல் பண்ணணும். எதை சிந்திக்கணுமா? உண்மை உள்ளவைகள் எவைகள்? எது உண்மை, எது சத்தியம்? இன்றைக்கு தேவனுடைய வித்தா இருக்கிறேன், இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன், இன்றைக்கு அவர் என்னோடு கூட அவருடைய ரத்தத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு அதனால யார் எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது, எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்குதா? இல்ல இந்த அமாவாசை ஆனா இதை செஞ்சிருவாங்க, இந்த நாள் ஆனா அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குதா? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கை நம்மளுடைய சிந்தனைகள்ல தான் இருக்கு. உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல இருக்கு. அப்போ நம்ம இருதயம் எப்படி எந்த காரியங்களினால நிரம்பி இருக்கு? தேவனுடைய சத்தியத்தினால நிரம்பி இருக்கா? இல்ல அதாவது சத்தியமே திரிக்கப்பட்டு இன்னைக்கு எங்கெல்லாமோ எப்படி இல்லாமோ அதாவது அந்த ஜெபம் இந்த ஜெபம் வேவல உடைக்கிற ஜெபம் அந்த அப்படி இப்படின்லாம் அந்த ஜெபம் எல்லாம் போகும்போது அப்ப ஆண்டவர் அங்க எங்க இருக்கிறாரு? அவர் இவ்வளவு பெரிய உடன்படிக்கை நம்ம கூட பண்ணி இருக்கிறாரு, எவ்வளவு ஈஸியா ஒரு விடுதலைய வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம அதை உணராம எவ்வளவோ ஒரு அடிமைத்தனம். ஏன்னா நான் நிறைய மக்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப வேதனையா இருக்கும். அவங்க தொடர்ந்து அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கு போவாங்க, போயிட்டே இருப்பாங்க, வருஷக்கணக்கா போறாங்க. ஆனா என்ன இல்ல? விடுதலையே இல்ல. அதாவது இந்த சத்தியத்துக்கு நான் வந்ததுக்கு காரணமே இந்த சத்தியத்துல இருக்கிற பவர் தான். அதுதான் ஒரு வசனம் உண்டு. இத புடிச்சிட்டு அந்த வசனத்தை சொல்றேன். அப்போ இன்னைக்கு அந்த அந்த ஜனங்களுக்கு விடுதலை எனக்கு அது ரொம்ப பாரமா இருக்கும். அதனாலதான் எப்படியாவது இந்த சத்தியத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணுங்கிறதுனாலதான் இந்த இது ஜூமே ஆரம்பிச்சது.
அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது என் உள்ளம் சில நேரம் ரொம்ப அழுகையா வரும். ஐயோ, இந்த மக்களுக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும், என்னைக்கு உங்களுக்கு சத்தியம் தெரியும். அப்படியே தொடர்ந்து, ஏன்னா அந்த மாதிரி ஜபங்களை நடத்துறவங்களுக்கும் சத்தியம் தெரியல. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கும் தெரியல. அதனாலதான் அவங்களும் அப்படிப்பட்ட அந்த அந்த இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு தேவன் நம்ம கண்களை திறந்திருக்கிறாருன்னா அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அப்போ இன்றைக்கு இதை தெரிஞ்ச நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். அப்போ அடுத்த ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ எதை திங்க் பண்ணணும்? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி, கற்பு, அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ, இத சிந்திச்சுட்டே இருக்கும்போது பவுல் சொன்ன காரியங்களை, சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். பிலிப்பியர் 4 முதல்ல பாக்குறோம். அதாவது நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வர்ற வசனங்கள். அப்போ யார் நம்ம கூட இருப்பாங்கன்னா சமாதானத்தின் தேவன், அந்த காட் ஆஃப் பீஸ். அதாவது தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கு. இப்போ நம்ம சிந்தனைகள்ல இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்போது அந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பார். அப்ப அந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருந்தார்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்போ இந்த சமாதானம் நம்ம இருதயத்துல வந்தாதான் எது சத்தியம், எது உண்மை, எது அன்பு அப்படிங்கிற அந்த எண்ணங்களினால நம்ம மைண்ட நிரப்பும் போதுதான் அங்க சாத்தான் என்ன செய்வான்? நசுக்கி போடப்படுவான். அப்ப சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய திங்கிங்கை மாத்தணும், நம்மளுடைய விசுவாசத்தை உறுதியா தேவன் மேல வைக்கணும். அப்போ சாத்தான் நம்ம கால்களின் கீழே என்ன செய்வானா? நசுக்கி போடப்படுவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது ரோமர்ல வரும். அப்போ இன்னைக்கு ஒரு வசனம். அப்போ இன்றைக்கு அந்த சத்தியத்தை நம்ம எப்போ அறிந்து கொள்றோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அதை வாசிக்கலாம். கொலோசையர் 1:6. கொலோசியன்ஸ் 1:6. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். இதெல்லாம் எனக்கு முந்தி வாசிக்கும் போது ஒண்ணுமே புரியாது. கொலோசையர், பிலிப்பியர், எபேசியர் எதுவுமே புரியாது. ஆனா இந்த புது உடன்படிக்கை எப்ப புரிஞ்சுதோ அப்போ இந்த வசனங்கள்ல இருக்கிற அர்த்தம், இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. அப்போ ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா அந்த சுவிசேஷம் என்ன செய்யணும்? பலன் தரணும். இல்லைன்னா அது சுவிசேஷமே இல்லை. நீங்க அப்போஸ்தலர் 8 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க பிலிப்பு பயங்கரமான அங்க அங்க மக்கள் எல்லாம் திரள் கூட்டமா ரட்சிக்கப்படுறாங்க. அங்க பவுல் பிரசங்கிக்கும் போதே பிசாசு வெளியே ஓடுது. இதெல்லாம் நான் லிட்டரல் நான் என்னுடைய என்னுடைய இதுலயே நான் என் லைஃப்லயே நான் பார்த்திருக்கேன். சிலருக்கு வார்த்தையை நான் ஒண்ணுமே ஜெபம் பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பிசாசு சிலருக்குள்ள இருந்து வெளியே ஓடுறத நான் பார்த்திருக்கேன். அப்போ சுவிசேஷம்னா அதுதான் சுவிசேஷம். வார்த்தைய சொல்லும் போது பிசாசு ஓடும், வியாதி போகும். அப்போ அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். நீங்க எப்போ அந்த தேவ கிருபைய சத்தியத்தின்படி அறிஞ்சு கொண்டீங்களோ அந்த நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஒரு சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படும் போது அது பலன் தரல அப்படின்னா அப்ப சரியான சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யல? கேட்கலன்னு அர்த்தம். அப்போ தேவ கிருபைய நம்ம சத்தியத்தின்படி அறிந்து கொண்டோம்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டு.
அதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8, ஆக்ட்ஸ் சாப்டர் 8. சரி, ஆக்ட்ஸ் 8. அதுல வந்து ஆஹ் 5வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களை கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் தப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இதுல அதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கிற உண்மைய சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வரும். அங்க என்ன போட்டிருக்கு? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு, அப்ப அவரால நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு, நடக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர் சொல்றத ஒருமனப்பட்டு கவனிக்கிறாங்க. அதாவது அவங்க மைண்ட் ஃபுல்லா அவர் பேசுறதுல இருக்கு, அதை கவனிக்கிறாங்க, அவருடைய பிரசங்கத்தை கவனிக்கிறாங்க. அங்க பிலிப்பு என்ன செய்யல? யாரு கைகளே வச்சு ஜெபம் பண்ணல, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு போன்னு சொல்லல, இந்த மனுஷியை விட்டு போன்னு சொல்லல. ஒன்னே ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அதாவது அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போதே அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா, உண்மையான சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அங்க சப்பானிகள் திமிர்வாதக்காரர்கள் எல்லாரும் சுகமாக்கப்படுறாங்க. ஜெபமே இல்ல, சுவிசேஷம் என்ன செய்து? சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா எது விடுதலையாக்குதோ அதுதான் உண்மையான சத்தியம். இங்க எங்கேயாவது ஜெபம்னு இருக்கா? அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. அதாவது நம்ம கொலோசியர் 1:6 நம்ம பார்த்தபடி தேவ கிருபையை சத்தியத்தின் படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நமக்கு என்ன செய்தான்? பலன் தருது. பலன் தராத ஒரு பயமுறுத்துகிற ஒரு சுவிசேஷம் அது சுவிசேஷம் அல்ல. இது நடந்துரும், அது நடந்துரும், இதை நீங்க செய்யுங்க, இதை செய்யலன்னா அப்படி நடந்துரும், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்து தேவனுடைய வார்த்தையை நம்ப விடாமல் பண்ணுகிறது சுவிசேஷம் அல்ல. இன்னைக்கு நம்ம நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில விடுதலை நிச்சயம். அடுத்ததா பாருங்க, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா அங்க என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். இப்ப இன்னைக்கு நீங்க இதை கேக்குறீங்க, எத்தனை பேருக்குள்ள அந்த ஒரு பயம் போகுது? நீங்க இப்போ எத்தனையோ டெஸ்டிமனிஸ் நான் போடுறேன். அதாவது டெஸ்டிமனிஸ் நான் போடுறதோ என்னுடைய மேன்மைக்காக எதுக்காகவோ இல்லை, இதன் மூலமா நிறைய பேர் ட்ரூத்தை அறிந்து கொள்ளணும். அப்ப இந்த சத்தியத்துல ஏதோ இருக்குன்னு அப்படியாவது ஜனங்கள் கேட்க வருவாங்கிறதுக்காக தான் அந்த டெஸ்டிமனிஸை நான் போடுற காரணம். அப்போ பயம் போகுது, டிப்ரெஷன் போகுது. அந்த டிப்ரெஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடக்கு. எல்லாமே என்னன்னா இந்த சுவிசேஷத்தின் வல்லமை அவ்வளவு பவர் இருக்கு. காஸ்பலுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எதெல்லாமோ சத்தியம்னு சொல்லி புறஜாதியினுடைய மார்க்கத்தை நம்ம படிச்சுட்டு என்னெல்லாமோ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்ம கண்களை என்ன செய்யறாரு? திறக்கிறார். நம்ம மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு, நம்ம எண்ணங்கள்ல இருக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா வாழ்க்கையில நித்தம் நம்ம ஜெயமா வாழலாம். இதை சொல்லும் போதே நான் முந்தி இந்த டெஸ்டிமனி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆவியானவர் திரும்ப இதை ஞாபகப்படுத்துறபடினால நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு தான், அவங்களும் இப்ப நல்ல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு திடீர்னு ஒரு டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் எப்படின்னா அதாவது அவங்களுக்கு சின்ன சவுண்டு கூட ரொம்ப பெருசா கேட்குமா. பயங்கரமான ஒரு டிப்ரெஷன். எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் டாக்டர்ஸ் எல்லாம் சுத்தி 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 பார்த்திருக்கிறாங்க, எதுவுமே நடக்கல. அப்போ இந்த சுவிசேஷத்தை அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றத கேள்விப்பட்டு அந்த சுவிசேஷத்தை கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு டெய்லி ஒரு கனவு வரும். இந்த கனவுல என்ன வரும் அப்படின்னா, அவங்க மட்டும்
கார்ல ஏறி போற மாதிரியும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் மத்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு டாட்டா சொல்லி அனுப்புற மாதிரியும் ஒரு கனவு வருமா. அப்போ இவங்க இவங்களுக்கு என்ன பயம்னா, அப்ப நம்ம செத்து போறோம், அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்க ஒரு நாள் சரி சண்டே சர்ச்சுக்காவது போவோம்னு சொல்லி போனா, அங்க பிரசங்கம் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மனைவி இப்ப சமீப காலமா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மரிச்சு போனாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க மரித்து போவாங்கன்னு தேவன் முதல்ல எங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு. எப்படி வெளிப்படுத்தினாரு அப்படின்னா, அவங்க மட்டும் கார்ல ஏறி போவாங்க, நாங்கெல்லாம் வீட்டுல இருப்போம், நாங்க டாட்டா சொல்லுவோம்னு இவங்க என்ன கனவு கண்டாங்களோ எக்ஸாக்டா அதே கனவை அவர் சொல்லியிருக்காரு. அப்ப எவ்வளவு பயம், அதாவது சர்ச்சுக்கு போனா ஒரு நிம்மதி கிடைக்கும்னு அங்க வந்தா, அங்க பிரசங்கம் பண்ற இடத்துல இருந்தே இவங்களுக்கு பயமுறுத்துகிற ஒரு வார்த்தைகள். ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. திருப்பி அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு தான் இருந்திருக்கு. அதாவது நடக்கவே முடியாத மாதிரி ஆகி ஒரு நாள் நைட் ரொம்ப சிவியர் ஆயிட்டு. அப்போ அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட் அந்த சத்தியத்தை அறிஞ்சு அவங்க ஒரு பெரிய விடுதலைக்குள்ள கடந்து வந்திருந்தாங்க. அவங்கதான் நிறைய ட்ரூத் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நைட்ல அவங்க தொடர்ந்து ப்ரேயர் பண்ணல, எதுவுமே பண்ணல, சத்தியத்தை திருப்பி மறுபடியும் அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த ஸ்பிரிட் சொல்லிச்சான், ஐயோ இவ சத்தியத்தை தெரிய ஆரம்பிச்சுட்டாலே, இனி நான் இவளுக்குள்ள இருக்க மாட்டேன், நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் 3 தடவை சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வெளியில போயிருச்சு. அன்னையோட அவங்க விடுதலை ஆனாங்க. இன்னைக்கு அவங்களும் மகிமையான ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சுவிசேஷத்துக்கு இருக்கிற பவர் என்ன? ஏன்னா இதை நானே என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். அதாவது நான் இங்க இருக்கிறேன், ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நான் இப்படி இத மாதிரிதான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் தனியா. அப்ப நான் இந்த ஜூம்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி தனியா நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப நடந்த காரியம். நான் வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், அங்க பயங்கரமான ஒரு அந்த பிசாசு என்ன செய்யுது, அலக்கடிக்குது. அதுக்கும் அவங்கள்ட்ட பேசல, சம்பந்தப்பட்ட குடும்பத்துல உள்ள நபர்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சத்தியத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமையை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேல பிசாசு எந்த வகையிலும் நம்மள டச் பண்ணவே முடியாது. அப்போ இவ்வளவு தூரம் ஆண்டவர் விலை கொடுத்து நம்மள வாங்கி இருக்கிறாருன்னா, இப்படி ஒரு பிசாசு கையிலயும் ஒரு மனுஷ மந்திரவாதி கையிலயும் விடுறதுக்கா நம்மள வாங்கி இருக்கிறாரு? நிச்சயமா கிடையாது. அப்ப இன்னைக்கு இது இவ்வளவு நான் டீப்பா போகணும்னு நினைக்கல. ஆனா ஆவியானவர் இது யார் கூடலாமோ நிறைய பேர் கூட பேசிட்டே இருக்கிறாரு. நிச்சயமா இந்த சத்தியத்தை நீங்க அதிகமா கேட்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில விடுதலை நிச்சயம். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவளாதான் நான் சொல்றேனே தவிர, ஏதோ நான் எனக்கு பைபிள் நாலேஜ் நிறைய, நான் தியாலஜி நிறைய எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தியாலஜியும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா அவர் சத்தியத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நான் வளர்ந்துட்டு தான் இருக்கிறேனே தவிர, எனக்கு முழுமையுமா நான் எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் நான் சொல்ல வரல. ஆனா என் வாழ்க்கையில ருசி பார்த்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு பலன் தந்ததுன்னா அந்த சுவிசேஷம் உங்களுக்கும் நிச்சயம் பலன் தரும். அப்போ அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்ப இன்னைக்கு என்ன உடன்படிக்கை அவர் நமக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான உடன்படிக்கை. நான் நிறைய எடுத்து வச்சேன், ஆனா அது எவ்வளவு ஷேர் பண்ண முடியும் தெரியல. இப்போ நம்ம ஒரு புது உடன்படிக்கை, அதாவது ஏதேனின் உடன்படிக்கை, ஈடனிக் கவனன்ட். அப்போ இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பரா பார்ப்போம். அது முடியலன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ தேவன் ஆதாமை படைக்கும் போது அவனை பிரத்யட்சமா ஆசீர்வதிச்சு அந்த தோட்டத்துல வைக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அப்ப ஆபிரகாம் அவர் தெரிந்தெடுக்கும் போதும் ஆபிரகாம் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி வாக்கு தத்தங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கணும், அவன் வித்த ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அப்போ இதே மாதிரி ஒரு பிளான் தேவனுக்கு நம்மை குறித்து இருக்கு. அது என்ன திட்டம்ங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 51:1 முதல் 3. ஐசாயா சாப்டர் 51 verses 1 to 3. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள்.
அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட நான் திருப்பி தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீதியை பின்பற்றி. அப்போ those who seek righteousness, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம மத்தேயுல கூட பார்க்கிறோம். அப்போ இந்த நீதியை தேடுகிறவர்களா, நீதிக்குரிய பலன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உடன்படிக்கையில என்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வார்த்தை சொல்ற காரியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். எனக்கு இது வாசிக்கும் போது முதல்ல புரியல. அது என்ன வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, துறவின் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. அப்ப அடுத்த வசனம் பார்க்கும்போது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இங்கேயும் ஆபிரகாம் வந்துட்டார். இப்போ இந்த வசனத்தை நான் டிபிடில வாசிக்கிறேன். ஐசையா சாப்டர் 51 verse 1. Listen to me, you who chase after righteousness, you who passionately pursue the Lord. Look back to Abraham, the rock from which you were cut, to Sarah, the quarry from which you were dug. அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை யாரு? ஆபிரகாம் கிட்ட இருந்து நம்ம வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம். தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி அது சாரா. அப்போ நம்முடைய சந்ததியே என்னன்னா, நம்ம யாரு எங்க இருந்து வர்றோம்னா ஆபிரகாம் கிட்ட இருந்து தான் நம்ம வந்ததை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷமும் உணரணும். நமக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ஆபிரகாமின் வித்து, நான் தேவனுடைய பிள்ளை. இத நீங்க மைண்ட்ல எப்பவுமே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக ஒரு காரியமும் செயல்பட முடியாது. அதை செயல்பட தேவன் விட மாட்டார். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு தேவன் விடலையோ, இன்னைக்கு அதை காட்டிலும் மேலான உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறாருன்னா நம்மளை சபிக்க யாராவது விட்டுருவாரா அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பயம் போயிரும். நீங்க சொல்லணும், யாரா அப்படி ஒரு வார்த்தையை நீங்க கேட்டா கூட, யார் என்ன சாபம் போட்டா எனக்கு என்ன ஆக போகுது, நான் ஆபிரகாமின் பிள்ளை அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிக்கும் போதே அந்த எதுனாலுமே நமக்கு என்ன செய்யும்? அதுல ஆசீர்வாதம் தான் இருக்குமே தவிர ஒரு நாள் கூட நம்ம வாழ்க்கையில அந்த சாபம் இருக்காது. அப்போ அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அங்க சொல்றாரு, அதாவது நான் உங்க அப்பா, அவர்தான் அத சொல்லும் போது எப்படி இருக்கு? உங்க அப்பா ஆபிரகாம பாருங்க, உங்க தாய் சாராள பாருங்க, உங்களை பெற்ற சாராள பாருங்க. அவன் ஒருத்தனா இருக்கும் போது அங்க 100 வயதுல அங்க ஆபிரகாமுக்கு என்ன உண்டாகுது? சந்ததி ஈசாக்கு பிறக்கிறார். அவன் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி. இங்க ஏதாவது ஆபிரகாம் ஏதாவது செஞ்சாருன்னு போட்டிருக்குதா? எதுவுமே செய்யல. இன்னைக்கு நீங்க ஆபிரகாமின் பிள்ளை அப்படின்னு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் செய்து முடிக்க போறது அவர்தான். உங்க வேலை விசுவாசிக்கிறது மட்டும்தான். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அது எனக்கு உண்டுன்னு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க சுதந்திரவாளி ஆவீங்க. அங்க ஆபிரகாமுக்கு ராஜாக்கள் எல்லாம் வெளியும் இதையும் கொடுக்குறாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி அந்த ஃபேவர் வந்தது? ஏன்னா அங்க ஆசீர்வாதம், அங்க தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். சும்மா எல்லாம் யாராவது நம்மள யாருக்காவது எதையாவது கொண்டு கொடுப்போமா? நிச்சயமா முடியாது. அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால அங்க அங்க ஆடு மாடுகள் எல்லாம் வர்த்திக்கப்பட, அவங்க வேலைக்காரங்களை கூட அங்க அந்த பூமி தாங்கலையா, அவ்வளவு ஒரு பெருக்கம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு பிள்ளைங்கன்னா நமக்கும் அதே ஆசீர்வாதம் உண்டு. ஒருவேளை இது செழிப்பின அப்படிலாம் கிடையாது. ஆசீர்வாதம் நம்ம நல்லா இருந்தாதானே நம்ம நிறைய பேருக்கு கொடுக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். நம்மளே யார்கிட்டயோ அதாவது தேவனுடைய இருதயத்தை நம்ம புரியலன்னு அர்த்தம். தேவனுடைய இருதயம் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதா. நம்ம எப்படி ஆசைப்படுறோம்? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா, நம்மை பெற்றெடுத்த தேவன், அவருடைய ரத்தத்தினால நம்மளை விலைக்கு வாங்கின தேவன் நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்க மாட்டாரா? அப்ப தேவனை குறித்து நம்ம எவ்வளோ மைண்ட்ல
தப்பா நினைச்சிருக்கிறோம். அப்ப நமக்கு பணம் தேவன் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் அவருங்கிறத அந்த எண்ணம் மட்டும் நமக்கு என்னைக்குமே இருக்கணும். பணம், நான் மறுபடி சொல்றதுதான், பணம் தவறு அல்ல, பண ஆசை தவறு. பணம் தான் எனக்கு எல்லாம், பணம் இருந்தாதான் என்னால எதையும் செய்ய முடியும். பணம் பணம் பணம்ங்கிற அந்த முழுமையாய் அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பணத்துக்கு கொடுக்கும் போது அங்கே பணம் விக்கிரகமாய் மாறிடும். இங்க ஆபிரகாம் அப்படி இல்லையே. அவருக்கு அவ்வளோ திரளான சீமானா இருக்கிறார். ஆனா அவர் முழு நம்பிக்கை யார் மேல இருந்தது? தேவன் மேல இருக்கு. தாவீது பெரிய சீமானா இருக்கிறாரு. அவர் நம்பிக்கை யார் மேல இருந்தது? இதத்தான் தேவன் விரும்புறாரே தவிர நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம் இல்ல. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ அவர் மனம் மாறுவாரா? ஒரு இடத்துல இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல அவர் மனசு மாறிடுவாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கும்படியா, நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கும்படியா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியா அவர் நமக்கு நிச்சயம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அவர் தந்தே தீருவார். அப்போ அவன் ஒருவனா இருக்கும்போது அதுல நல்லா கவனிச்சு பாருங்க. நான் அவனை அழைச்சேன், நான் அவனை ஆசீர்வதிச்சேன், நான் அவனை பெருக பண்ணேன். இன்னைக்கு நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்னா அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவர் உங்களை பெருக பண்ணுகிறார். இத நீங்க விசுவாசிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அடுத்ததுதான் முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். எஸ், look to your spiritual ancestors, Abraham your father and Sarah who bore you. For when I called Abraham, he was but one person, but I blessed him greatly, so that one become many அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த வசனம் நீங்க பார்க்கும்போது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இன்னைக்கு அந்த சீயோன் யாரு? சீயோனின் குமாரர்களும் குமாரத்திகளும் யாரு அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்க போறோம். அங்க என்ன நடக்கு? அப்படிப்பட்ட சீயோனா இருக்கிற நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குங்கிறது தான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இது இன்றைக்கு உங்களுக்குரியதாய் இந்த உடன்படிக்கை மாறுகிறதுங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்போ இதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 132 13 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதாவது டுவெல்லிங் பிளேஸா சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் யாருக்கு தேவனுடைய டுவெல்லிங் பிளேஸ்? யாராவது சொல்லுங்களேன். டுவெல்லிங் பிளேஸ் யாரு? தேவன் வசிக்கிற இடம் எது? தேவன் வசிக்கிற இடம் யாரு? நம்ம தான். அப்ப நம்ம தான் யாரு? சீயோன். திரும்ப திரும்ப வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் அதாவது கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியார், நீங்கள் தேவன் தங்குகிற ஆலயம். இப்படி வேதத்துல புதிய ஏற்பாட்டுல எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு டுவெல்லிங் பிளேஸ் எங்கதான்? இன்னைக்கு தேவன் எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்துல இருக்காரு. எல்லாமே உண்மைதான். ஆனா இன்னைக்கு ரியலா அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நீங்க தான் அந்த டுவெல்லிங் பிளேஸா இருக்கிறீங்க. அதாவது இதை நீங்க எவ்வளவுத்துக்கு ரியலா நீங்க பாக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு டுவெல்லிங் பிளேஸ் நீங்க அப்படிங்கிற அந்த சத்தியத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உனக்குள்ள நான் வசிக்கணுங்கிறது தான் என் விருப்பமே. இதை நான் விரும்பினபடியினால இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது ஒரு நாள் நீங்க ஏதோ கோவப்பட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு போயிடுவாருங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போ அவர் உங்க கூட தான் இருப்பாரு. உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மகிமையின் மேல் மகிமை அவருடைய சாயலாக நம்மளை என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? மறுரூபப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் சத்தியம். அப்போ இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால் நமக்குள்ள இருக்கிறத அவர் விரும்பினபடியினால் அவர் என்ன செய்யறாரு? இங்கே வாசம் பண்ணினார். இப்போ வெளிப்படுத்தல் 21:3, Revelation chapter 21 verse 3.
மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இன்னைக்கு நீங்க பரலோகத்துல இருந்து வர்ற சத்தத்தை நீங்க கேட்கணும். வசனம் சொல்லுது, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் வானாதி வானங்களை படைத்தவர், சர்வ சிருஷ்டிகளையும் படைத்தவர். இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ அவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறாருன்னா, தேவனுக்கு விரோதமா எந்த மனுஷனாவது வார்த்தையை ஏதாவது பேச முடியுமா? செய்ய முடியுமா? அது செயல்பட முடியுமா? அவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அப்போ அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அப்ப தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருந்து நமக்கு தேவனா இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ அப்படிப்பட்ட சீயோனாய் நம்ம இருக்கிறோம். அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்போ சீயோனுக்கு என்ன ஆறுதல் செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏசாயா 51:3 திருப்பி வாசிங்க. ஏசாயா 51:3. ஐசாயா chapter 51 verse 3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நான் தான் இன்னைக்கு தேவன் வசிக்கிற சீயோனா இருக்கிறேன். எனக்குள்ள அவர் வாசம் பண்றாரு. அந்த சீயோனாகிய எனக்கு அவர் என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்யறாரு. அவர் ஆறுதல் செஞ்சு என்னெல்லாம் அதுல செய்யறாரா பாருங்க. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பாழா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அவர் என்ன செய்யறாராம்? தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை, அதாவது நம்ம வாழ்க்கையில சில இடங்கள் ஒரு வனாந்திரமா இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப ட்ரையா இருந்த மாதிரி இருக்கும். அந்த வனாந்திரத்தை அவர் எப்படி மாற்றாராம்? ஏதேனை போல மாற்றாராம். தேவன் படைத்தது ஒரு அழகான தோட்டத்தை எப்படி ஏதேனை படைச்சு ஆதாம் அங்க கொண்டு வச்சாரோ, அந்த வனாந்தரமான உங்க வாழ்க்கைய தேவன் எப்படி மாத்துறாராம்? ஏதேனை போல மாத்துறாராம். இத நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்க வனாந்தரமாய் இருக்கிற உங்க வாழ்க்கை நிச்சயமா ஏதேனை போல மாறும். அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அவருடைய தோட்டத்தை போல அவர் ஆக்குறாராம். இதுதான் தேவன் நம்ம கூட பண்ணுகிற உடன்படிக்கை. யாருக்கு இந்த உடன்படிக்கை பண்ணுகிறாரு அப்படின்னா, நீதியை பின்பற்றுகிறவர்களுக்கு. நான் இதை குறிச்சு நான் திருப்பி நெக்ஸ்ட் வீக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ those who chase after righteousness, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கை என்ன செய்யுது? கடந்து வருது. வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அங்க என்ன இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? துதி இருக்குமா? கீத சத்தம் இருக்குமா? இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்குதா? நமக்குள்ள இருக்கா? முதல்ல நம்ம வீட்டுல பார்க்க வேண்டாம். முதல்ல நமக்குள்ள இருக்குதான்னு பார்த்தா நமக்குள்ளே இல்ல. இன்னைக்கு தேவன் நமக்குள்ளதான் இருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அங்க என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, துதி இல்ல, கீத சத்தம் இல்ல. இன்னைக்கு நீங்க நீதியை பின்பற்றுகிற ஜனங்கள் தான் அப்படிங்கிறத இன்னும் நான் அடுத்த வாரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். அப்ப நீதியை பின்பற்றுகிற ஜனங்கள், கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு என்ன வாழ்க்கை? ஏதேனை போல ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. உங்க அவாந்தர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுது. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். இன்னைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தைய நீங்க தொடர்ந்து உங்க இருதயத்துல வைத்து, இந்த வார்த்தை, இந்த உடன்படிக்கை, இந்த ஏதேனின் உடன்படிக்கை தான் எனக்கு தேவன் கொடுத்திருக்காரு. நான் நீதியை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுக்கு செவி கொடுக்கிற அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியினால, இன்றைக்கு அவர் சீயோனாகி எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறபடியினால இன்றைக்கு என்னுடைய வனாந்தரம் ஏதேனாய் மாறுகிறது.
நீங்க இதை சொல்லி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அவாந்திர வெளி என் கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுது. என் வாழ்க்கையில சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது, துதி வருது, கீத சத்தம் இதுல உண்டாயிருக்குது. உங்களுக்குள்ளதான் முதல்ல உண்டாகணும். நீங்க தான் சீயோன். அப்போ உங்களுக்குள்ள இருந்து இந்த கம்பீர சத்தம், நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அப்ப நீங்க இன்றைக்கு யாரு? விசுவாசத்தினால் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ உங்க கூடாரம், உங்களுக்குள்ள இருந்துதான் முதல்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு அந்த கம்பீர சத்தம் வரல. காரணம் என்னன்னா, தவறான பல காரியங்களை நம்ம இத்தனை வருஷம் நம்ம மைண்ட்ல என்ன செஞ்சுட்டோம்? ஏத்தி வச்சுட்டோம். அந்த அரண்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யறாரு? நமக்கு உடைச்சிட்டே இருக்கிறாரு. இதே வார்த்தையை நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். Indeed, Yahweh will comfort Zion, restore her, and comfort all her ruins. He will turn her desert into a garden of bliss, her wilderness into the garden of Yahweh. Joy and laughter will fill the air with thanksgiving and joyous melodies. எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? நீதியை பின்பற்றுகிற ஜனங்கள், கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள், ஆபிரகாமின் சந்ததி. நீங்கள் அததான் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவங்கள பாருங்க. உங்களுக்கு யார்? நீங்க வேற யாரையும் பார்க்க வேண்டாம் உலகத்துல. அவங்களுக்கு இப்படி நடந்தது, இவங்களுக்கு இப்படி நடந்தது, இத பார்க்க வேண்டாம். உங்க அப்பா ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது, உங்க தாய் சாராளுக்கு என்ன நடந்தது. ஒருவனா இருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன், அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணேன். அப்ப இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார்னா அழைப்புக்கு காரணமே என்ன? உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதுதான் அவருடைய நோக்கம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆசீர்வாதமும் பெருக்கமும் தன்னால் அவர் இதுக்காக நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்ல. ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க தேவையில்லை. அது நம்மளுடைய உரிமை. நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை, எனக்கு அது வந்து சேருது, உமக்கு நன்றி அப்பான்னு மட்டும் தேங்க்ஸ் மட்டும் சொல்றதுதான் நம்ம வேலை. அப்போ நம்ம எதை ஜெபிக்கணும்னு சொன்னா, நான் போன வாரம் ப்ரேயர் செஷன்ல நான் ஷேர் பண்ணது அதான். என்ன ஜெபிக்கணும்? பவுல் எப்படி ஜெபித்தாரு? பவுலுடைய அந்த பால்ஸ் பிரேயர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல தேடி பாருங்க, நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த பால்ஸ் பிரேயர்ஸ் அழகா இருக்கும். எனக்குள்ள வல்லமையா கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அப்போ நமக்குள்ள என்ன வல்லமை கிரியை செய்து நமக்குள்ள என்ன மாற்றம் நடக்கணும், எனக்குள்ள விசுவாசம் பெருகணும், இதுதான் ஜெபமா பண்ணிருப்பாரே தவிர அங்க ஆசீர்வாதங்களுக்கு அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்கவே முடியாது. அது விசுவாசத்தின் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம கூட இந்த வசனங்கள் அவரை நம்புகிற பிள்ளைகளா இருக்கிறபடியினால நமக்கு இந்த கிருபை என்ன செய்திருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆபிரகாம் நமக்கு அப்பான்னு நமக்கு தெரியும். அது எங்க பார்க்கலாம்? ரோமர் 4:16. ரோமன்ஸ் 4:16 நான் வாசிக்கிறேன். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவங்களுக்கு மாத்திரம் அந்த வாக்குத்தத்தம் கிடையாது. விசுவாசத்தினால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் எப்படி இருக்குன்னா நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அப்ப அந்த சுதந்திரம் எப்படி கிடைக்குதான்? கிருபையினால் உண்டாயிருக்குதான். ஆபிரகாமுக்குரிய, அதாவது இது எப்படி சொன்னா, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு எனக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம நம்புறதுக்கு அந்த தேவ கிருபைதான் அதுக்கு பலன் தருதே தவிர நம்முடைய எந்த செயல்களோ, நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், அதனால எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டேன்னு சொல்றதுக்கு இடமே இல்லை. அப்போ நம்ம இன்னைக்கு அவருக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம்னு கலாத்தியர் 3:29 போன வாரமே பார்த்தோம். இன்றைக்கு நம்ம அந்த எபிரேயர் 12:22 பாக்குறோம். நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும். இன்னைக்கு நம்ம சியோனா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சியோனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, அதாவது we are citizens of Zion, the city of the living God அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உரிமையாகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ
நம்ம ஆபிரகாமையும் அவருடைய எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கும்போது இந்த ஃபுல்னஸ் ஆஃப் his blessing, அதாவது நான் எழுதியிருக்கிறேன், எப்படி எழுதியிருக்கேன், that if you look to Abraham and follow his example, you can walk in the fullness of his blessing and it will turn your life into a veritable garden of the Lord. அப்போ நீங்க, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை, நீங்க அவரை தானே பார்க்க சொல்லியிருக்கு. நீங்க அப்படி அவரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்க வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவார், உங்க அவாந்தர வெளிய கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். அங்க சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துதி இருக்கும், கீத சத்தம் இருக்கும். சரி, இது எல்லாம் எப்படி நடக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதை சிந்திக்கணும், இந்த சிந்தனைகள்ல இதெல்லாம் தான் எனக்கு சுதந்திரம்னு எப்போ நீங்க உங்க சிந்தனைகள் முழுவதும் அவருடைய வார்த்தையினால் நிரப்பி அதையே சிந்தித்து அதையே பேசுவீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் ரொம்ப சுலபம், மனசுல நினைச்சாலே நடக்கும். நான் இந்த உடன்படிக்கைய இந்த இதை நான் எடுக்க ஆரம்பிக்கும் போது, நான் அதை ஸ்ட்ராங்கா நான் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, ஐயோ இந்த இதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நினைக்கும் போதே, இது என்ன செய்ய போறோம்னு தெரியல அப்படின்னு யோசிச்சாலே நான் உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை அப்படி நினைக்கும் போதே அந்த ஆசீர்வாதங்கள் தன்னால வருகிறத என் வாழ்க்கையில நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்ப நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை, தேவனுடைய வித்து அப்படின்னா இன்னைக்கு நீங்க எல்லாருமே அவருக்கு பிள்ளை, தேவனுடைய வித்தா தானே நீங்க இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கும் அது சுதந்திரம். நீங்க இது எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்ப அதை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அதாவது அவர் அழைத்தார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் பெருக பண்ணுகிறார். இதுதான் எண்ணங்கள்ல இருக்கணுமே தவிர நம்ம ஏதோ ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி அவருடைய சிங்காசனத்தை நம்ம போய் அசைச்சு அவர்கிட்ட வாங்குறதே கிடையாது. அவர் எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை நம்புறது, அதை விசுவாசிக்கிறதுலதான் நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். சரி, நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் ஃபாஸ்டிங் இருந்தெல்லாம் அப்ப பெற்றிருக்கிறேனே. நிச்சயமா தருவார், ஏன்னா அவர் நம்ம அப்பா. எப்படினாலும் ஜபத்துக்கு பதில் உண்டு, அவர் ஜபங்களை கேட்கிற தேவன். அப்போ நம்ம விசுவாசத்தை பத்தி வேதத்துல பார்க்கும்போது, நான் கடந்த நாட்கள்ல நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல, அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை குறித்து தேவன் ரொம்ப பெருசா பேசுறாரு. ஏன்னா அங்க எவீரு சொல்றாரு, என் மக மேல நீர் கைகளை வையும் அப்ப சுஸ்தமாவான்னு சொல்றாரு. அங்க 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் உன்னுடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவே நேரா வந்து தொடுறா. ஆனா அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கல. ஏன்னா அந்த 100க்கு அதிபதி ஒரு புறஜாதி. அந்த புறஜாதி மனுஷனுக்கு இருக்கிற விசுவாசம் இஸ்ரவேலருக்கு இல்ல. அது ஆச்சரியமா இருக்கு இயேசுவுக்கு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எதை விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னா தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுவாரு, உன்னுடைய விசுவாசத்தை மாதிரி நான் பார்க்கவே இல்லைன்னு அவரு நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். எத்தனை வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கு. அவர் வார்த்தையை நீங்க விசுவாசிட்டீங்க அப்படின்னா, அவர் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கான். அந்த தெசலோனிக்கே பட்டணத்துல அந்த வசனத்தை மனுஷ வசனமா ஏற்றுக்கொள்ளாம தேவ வசனமாகவே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? அதுலதான் உங்க அற்புதம் அடங்கி இருக்கு. தேவ வசனமா இத பார்த்தீங்க, தேவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையா நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள நிச்சயமா பலன் தரும். கொலோசியர் 1:6 பார்த்தபடி தேவ கிருபையை சத்தியத்தின்படி நீங்க அறிந்து கொண்ட நாள் முதல், நீங்க இதை எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம இந்த சத்தியத்தை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு வர்றீங்க. இத கேட்டுட்டு வரும்போதே, அதை விசுவாசிக்கும் போதே அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறது. எத்தனை பேர் நீங்க இதை சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கை எப்படியோதான் இருந்தது, ஆனா இந்த சத்தியத்தை அறிய அறிய நீங்க இதுல என்கிட்ட நீங்க பர்சனலா நான் உங்கள்ட்ட கேட்டேன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லாம இருக்கவே இருக்காது. எவ்வளவோ பயத்துக்குள்ள, எவ்வளவோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, அதாவது அந்த குற்ற மனசாட்சிக்குள்ள அப்படியெல்லாம் இருந்த நம்மளதான் இந்த சுவிசேஷம் என்ன செஞ்சிருக்கு? விடுதலை ஆயிருக்கு, விடுதலை ஆக்கி இருக்கு. அப்ப இந்த சுவிசேஷத்திற்கான பலன்களை இன்னும் நம்ம டீப்பரா பார்க்கும்போது, இந்த சத்தியத்தை அறியும் போது, இன்னும் இந்த கவனன்ட்ட குறித்து ஆழமா நம்ம பார்க்கும்போது தேவன் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வோம். ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல சுதந்திரமானது கிருபையினால உண்டாகுது. கிருபை விசுவாசம் ரெண்டும் நமக்கு முக்கியம். இப்போ ஃபெய்த் என்னன்னா அந்த கிருபை கூட கனெக்ட் பண்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸா இருக்கு. நம்ம ஏற்கனவே எபிரேயர்ல பார்த்தோம், ஃபெய்த் ஆக்டிவேட்ஸ் த ப்ராமிஸ்.
அப்போ விசுவாசம் தான் ப்ராமிஸ என்ன செய்யும்? ஆக்டிவேட் பண்ணும். அப்போ இந்த விசுவாசம் தான் கிருபைய நமக்கு என்ன செய்யுது? கிருபையோட கூட கனெக்ட் பண்ணுது. அப்போ கிருபை ரொம்ப பெருசு. அவருடைய கிருபை நமக்கு இருந்தா போதும். என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் கிருபை நமக்கு இருந்ததுன்னா உலகத்துல எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்போ அந்த கிருபை நமக்கு இருக்கிறபடியினால நம்ம என்ன செய்யலாம்? ஏதேனின் வாழ்க்கையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்போ பாடுகளே இல்லையா அப்படின்னு சொல்லி பாடுகள் நம்ம நிறைய பாடுகளை குறித்து நம்ம நம்ம அப்படியே ஒரு கிறிஸ்தவன்னா பாடுகள் இருக்கணும். பாடுகள்னோட வியாதி, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இதெல்லாம் பாடுகள் நினைக்கும். நிச்சயமா கிடையாது. பாடுகள்னா என்ன? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். இதுதான் அவருடைய வார்த்தையை பேசுறது நிமித்தம். அங்க பவுல் அந்த துன்பத்தை தான் அனுபவிச்சாரு. அவர் வார்த்தைய அங்க சொல்லும் போது, பிரசங்கிக்கும் போது அந்த சீஷர்கள் பயங்கரமான பாடுகளுக்குள்ள உட்பட்டாங்க. அததான் பாடுகள்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர நீங்க குறைவுகள்ல இருக்கணும்னோ, நீங்க பிரச்சனைகளுக்குள்ள போராட்டங்களுக்குள்ள இருக்கணுங்கிறது நம்ம தகப்பனுடைய விருப்பமே இல்லை. அதை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா, நம்ம தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டோம்னா, அதான் வேதம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. அப்போ ஒவ்வொரு நாளும் எதையோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படி இப்படி நம்ம பயந்துட்டே இருந்தோம்னா, அந்த பயம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? ஒரு பெரிய டார்மெண்டேஷனா இருக்கு. ஆனா தேவனை குறித்த அறிவு நமக்கு உண்டாகும் போது, அவர் அன்பை நம்ம அறிய 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 பயம் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகுது. அதனால ரொம்ப எல்லா விஷயத்துக்கும் பயப்படுற ஒரு ஆள் தான். ஆனா இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிய 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 எத்தனையோ பயங்கள்ல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன். இன்னும் அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கிருபையின் மூலம், விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய கிருபைய நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? அக்கிரமமே இல்லாததான் வசனம் சொல்லுது. எபிரேயர் 8 புது உடன்படிக்கையினாலே அதுதான், உங்க அக்கிரமங்களை மன்னித்து உங்க பாவங்களை இனி நினைக்க மாட்டேன். அதுதான் நீதி. தேவ நீதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நீதியை பின்பற்றுகிற ஒரு காரியம். அது இன்னும் டீப்பரா பார்க்கும்போது நல்லா புரியும். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் நம்ம. அப்ப நமக்கு இந்த ஏதேனின் உடன்படிக்கை நிச்சயம் இருக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதை விசுவாசிங்க, இதை தொடர்ந்து அறிக்கைப்படுங்க. என்னுடைய வனாந்தரம் ஏதேனை போல மாறுது. ஏன்னா ஏதேனின் உடன்படிக்கை ஏன் கூட தேவன் பண்ணியிருக்கிறாரு. அதன் வனாந்தரம் ஏதேனை போல, அவாந்தர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுது. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம், இது எங்கேயோ வெளியில உங்க சூழ்நிலைகள் மாறுறது இல்ல. முதல்ல உங்களுக்குள்ள மாற்றம் வரணும். உங்களுக்குள்ள வர்ற மாற்றம் உங்க சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பிக்கும். இதுதான் சத்தியம். அப்போ இந்த வார்த்தை நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தரையும் தொற்றுக்கும் நம்புறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பிரத்யட்சமா பேசியிருக்கிறாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை இனி வருகிற நாட்கள்ல நிச்சயமாய் செய்வார். ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கீழே வந்த நமக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டாவதாக சொல்லி மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் பேசணுமா? நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல பிதாவே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் அப்பா எங்களோடு கூட நீர் பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அப்பா. அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை யாரும் சபிக்க முடியாது, எங்களுக்கு விரோதமாய் யாரும் எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது என்ற அப்பா ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை இன்றைக்கு எங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அப்படியே அவங்க இருதயங்கள்ல ஆழமாய் பதிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அந்த ஏதேனின் உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலம் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வனாந்தரம் ஏதேனை போல மாறட்டும், அவாந்தர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுவதாக, சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி நான்
ஜெபிக்கிறேன் கர்த்தர். அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த ஏதேனின் உடன்படிக்கையும் எங்களுக்கு உண்டு என்கிற வெளியேற பெற்ற சத்தியத்தை எங்களுக்கு அறிய செய்த எங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நீங்க ஒருவனா இருக்கும்போது அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின தேவன். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கிறீர், நீர் பெருக பண்ணுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வேற எதுவும் ஷேர் பண்ணுமா? இந்த வாரம் நமக்கு இந்தியா பிரேயர் செஷன் இருக்கும். போன தேர்ஸ்டே ரொம்ப பிளெஸிங்கா இருந்தது. அது எல்லாரும் ஒரு ஃபேமிலியா கூடுறதுக்கு, அது ரெக்கார்டிங் இருக்காது, அதனால மேக்சிமம் நீங்க அந்த ஜூம்ல அட்டென்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல தேவன் பர்சனலா நமக்கு இதுல ஒரு இன்ட்ராக்ஷனா நம்ம இன்ட்ராக்டிவா நம்ம செய்ய முடியல. அதுல உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கேட்கலாம். அதுல நம்ம ஒரு குடும்பமா நம்ம என்ன செய்யலாம், அதுல ஒரு பங்கு பெறலாம். நிச்சயமா தேவன் நம்ம ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.